ரமலான் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துவதற்கும் மாண்பளிப்பதற்கும் வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சிறுபான்மை சமூகத்தின் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, தேசிய ஜனநாயக கூட்டணியின் மரியாதைக்குரிய மேன்மைக்குரிய தலைவர்களே, வந்திருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவ சொந்தங்களே, என்னுடைய உயிரோடு உணர்வோடு என்று கலந்திருக்கிற என் தொப்புள்குடி உறவுகளான இந்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ரமலானுடைய நோன்பு என்பது இறைவன் திருமறை குர்ஆனிலே 2 இடத்தில் குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நம்பிக்கை கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன், உங்களுக்கு மட்டுமல்ல இதற்கு முன்வாழ்ந்த சமூகத்திற்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்கு. ஆக நோன்பு பெருநாள் கொண்டாடுவது, ரமலான் மாதம் முழுக்க நோன்பு வைப்பதற்கு முதல் காரணம், ஒரு மனிதன் தன்னால் எதையும் செய்ய முடியும் என்றிருந்தாலும் நமக்கு மேலே இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த எண்ணம், இறையச்சம் வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இது இஸ்லாம் மட்டும் சொல்லவில்லை என்று அதே திருக்குர்ஆன் சொல்கிறது. உங்களுக்கு முன்பார்ந்த பல சமூகங்கள் இதே நோன்பை நோக்கியிருக்கிறார்கள். நம்முடைய இந்து தொப்புள்குடி உறவுகள் விரதம் இருப்பதை பார்க்க முடிகிறது. எனது கிறிஸ்துவ சொந்தங்கள் லென்ட் என்று சொல்லி அவர்கள் நோன்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக நோன்பு இருப்பது என்பது அது இறையச்சத்தின் வெளிப்பாடு. தன்னால் உண்ண முடியும் என்றாலும் கூட இறைவனுக்காக நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பதுதான் அந்த இறைவனுடைய அச்சத்தை மேலோங்க செய்வதின் அடிப்படை செயல். இரண்டாவதாக திருக்குர்ஆன் சொல்கிறது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், ரமலானுடைய மாதத்தில் தான் இஸ்லாமியர்கள் போற்றக்கூடிய திருமறை குர்ஆன் இறக்கப்பட்டது, அருளப்பட்டது. வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஹர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறீர்களோ இறைவன் திருக்குர்ஆனை அருளியதற்காக இந்த மாதம் முழுக்க நோன்பு வையுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். ஒன்று இறையச்சம் மேலோங்க வேண்டும், இன்னொன்று நீங்கள் திருக்குர்ஆனை படித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட திருக்குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு உண்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா, இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு சார்பாக கேட்டு முடிவெடுத்து விடக்கூடாது. உங்களை ஆதரித்து பேசக்கூடியவரிடத்திலும் நீங்கள் கேளுங்கள். உங்களை யார் எதிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் கேளுங்கள். அதில் எது சரி, எது தர்மம், எது சத்தியம் என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, அத்திஉல்லாஹ் வ அத்திஉர் ரசூல வ உலில் அம்ரு மின்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள். உங்கள் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி செய்யக்கூடியவருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, தேர்தல் முறை ஜனநாயகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமரச் செய்வது அந்த அல்லாஹ்வின் கட்டளை என்று சொல்லுகிறது. துஅத்தியல் முல்க மன் தஷா வ தன்திவுல் முல்க மிம்மன் தஷா, அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், யாரை நாடுகிறானோ ஆட்சி கட்டிலிருந்து இறக்குகிறான். இன்றைக்கு அல்லாஹ்வின் நாட்டம், மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வின் நாட்டம் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. எனது அருமை சொந்தங்களே, இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் திருக்குர்ஆனை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்களாக, தேசப்பற்று மிக்க இஸ்லாமியர்களாக, கிறிஸ்துவர்களாக எனது அருமை சிறுபான்மை சமூகம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.